தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்தத் திட்டம் டிஎன்ஏஜேஎஸ்ஆர்பி பற்றிய தவறான கூற்றைக் கண்டறியவும். இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளித்தது. 2. இத்திட்டம் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் 60-40 என்ற விகிதத்தில் வழங்கப்படுகிறது. 3. இது தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. 4. இத்திட்டம் எஸ்டிஜி 9 இன் இலக்கை அடைவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. சரியான விடை சி 2 மற்றும் 4 மட்டும். கூற்று ஏ 1892 இல் ட்ரெமனியர் அறிக்கை அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிப்பதற்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு புறம்போக்கு நிலத்தை ஒதுக்குவதற்கும் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம் செங்கல்பட்டில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியை மேம்படுத்துவதற்காக பஞ்சமி நிலத்தில் தொண்டுள்ளம் கொண்ட தனிநபர்களால் பஞ்சமர் பள்ளிகள் நடத்தப்பட்டன. சரியான விடை ஏ சரியானது, தவறானது.